அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இது ஈமான் எனும் இறை நம்பிக்கை பாகம் 61, வசீலா ஒரு விளக்கத்தில் பாகம் 2, இது பாடம் 17. நல்லறங்கள் மூலம்தான் வசீலா தேட வேண்டும் என்பதற்கு வலியுறுத்தும் சான்றுகள் என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பல்வேறு ஹதீஸ்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் பக்கம் நெருங்கி வைக்கக்கூடிய நல்லறங்களை நிறைய சொல்லியிருக்கிறார்கள். அவற்றில் சிலவற்றை நம்ம தெரிந்து கொள்ளணும். குகைகள் 3 நபர்கள் சிக்கிக்கொண்ட போது அவர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த நல்லறங்களின் மூலமாகத்தான் இறைவனுடைய உதவியை தேடியிருக்கிறார்கள் என்று 2272 புகாரில் அறிவிக்கப்படுகிறது. ஆக நாம் செய்திருக்கிற நல்லறங்களில் அல்லாஹ்வுக்காக என்றே தூய்மையாக செய்த நல்லறங்களை கொண்டு வசீலா தேடணும். அடுத்து ஜும்மா தொழுகைக்கு வரக்கூடியவர்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, அதாவது முதல் நேரத்தில் வர்றவங்க ஒட்டகம், அடுத்து வரக்கூடியவர்களுக்கு மாடு, ஆடு, கோழி, முட்டைங்கிற அளவுக்கு அவர்களுக்கு தர்மம் செய்த அளவுக்குரிய நன்மைகள் கிடைக்கும் என்பதை சொல்லியிருக்காங்க. இவைகள் எல்லாமே அந்த நன்மைகள் அடங்கும். அது மட்டும் அல்லாமல் ஜிம்மா என்ற முக்கியமான தொழுகைகள், இன்னும் இது போன்ற நல்லறங்கள் அனைத்தின் மூலமாக அல்லாஹ்விடம் வசீலா தேடிக்கொள்ளலாம் என்பதை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளணும். இது புகாரில் 881வது ஹதீஸாக இடம்பெற்று. அதாவது ஒட்டகம், மாடு, ஆடு, கோழி, முட்டை இவற்றை தர்மம் செய்து அதன் மூலம் இறை நெருக்கத்தை தேடியவர் போன்றவர் ஆவார் என்பதை நம்ம வழங்கிக் கொள்ளணும். அடுத்து இரவு நேரங்களில் நின்று தொழுது அல்லாவின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய செயல் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3472 திருமதியில் சொல்கிறாங்க. அப்போ மேற்கண்ட ஹதீஸ்கள், நபிமொழிகள் எல்லாம் இரவு தொழுகை என்ற நல்லறத்தை தான் இறை நெருக்கத்துக்குரிய செயல் என்றும் கூறுகிறார்கள். அப்போ மேற்கண்ட ஹதீஸ்களில் இருந்து நாம் நல்லறங்களைத்தான் இறைவனின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய வசீலா துணை சாதனம் என்பதை தெள்ள தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு மாற்றமாக சொல்லக்கூடிய எந்த கருத்தையும் நீங்கள் ஏற்கக்கூடாது. சரியா? இவ்வளவு ஆதாரங்கள் அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் நமக்கு தெளிவாக்கின பிறகு அதற்கு மாற்றமாக சொல்லக்கூடியவர்கள் மகான்கள், இடைத்தரகர்கள், அவர்கள் மூலமாக வசீலா தேடலாம், அவர்கள் அவங்கள கொண்டு போய் சேர்த்துருவாங்க, இப்படியெல்லாம் உங்களுடைய மூளை செலவை செய்து அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு காரியத்தை சைத்தான் மூலம், இதை எவன் வந்து உங்களுக்கு சொன்னாலும் சரி, அது சைத்தானாகத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு மாற்றமாக, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமாக சொல்லக்கூடியவர் யாரும் மூமினாக இருக்க முடியாது. அவர்கள் முழுக்க முழுக்க சைத்தானின் மாய வலையில் சிக்கியவர்களாகத்தான் நாம் கருதி கொள்ள வேண்டும் என்பதை நம்முடைய தெளிவாக புரிந்து கொண்டு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் வசீலா தேடிக்கொள்ளுங்கள் என்பதை, நல்ல அறங்களுக்கு தான் பல விதமான நல்லறங்கள் எது என்று நீங்கள் விளங்கி வைத்தீர்களோ அதன் மூலம் அல்லாஹ்வை நெருங்குங்கள், அதுவே போதுமானது.